ஜீவா சொல்றாரு, என்ன அப்பத்தா பாசமா என் பேரை ஏலம் விடுற? என்ன விஷயம்? அன்னபூரணி சொல்றாங்க, உன்னை ஏலம் விட்டா கூட ஒரு பைசாவுக்கு எவனும் வாங்க மாட்டான். என்ன அப்பத்தா இத சொல்லதான் கூப்பிட்டியா? தேவி சொல்றாங்க, நீயா எந்த வேலைக்கும் போறதில்ல, அம்மாச்சி சொன்ன வேலையாவது செய்யி. சத்தம் கேட்டு மீனாட்சி ரூம்ல இருந்து ஹால் ரூமுக்கு வர்றாங்க. ஜீவா கேக்குறாரு, சரி அப்பத்தா என்ன வேலை? சும்மா செழிப்பா உட்காந்துருக்கீங்க, பணத்தை என்ற வேலையா? குடு, எண்ணி சொல்றேன். அன்னபூர்ணி சொல்றாங்க, டேய் வீணா வாயடிக்காத, நாங்க சொன்னதை மாத்திரம் செய்யி, இதப்படி குடு அப்பத்தா. லோகு ரூமை விட்டு வெளியே வர்றாரு. ஜீவா சொல்றாரு, என்ன பத்தா கேட்டாலே கொடுக்க மாட்ட, இப்ப அதிசயமா கொடுக்கற? அன்னபூரணி சொல்றாங்க, இந்த காசு உனக்கு இல்ல, கண்ணியப்பன் கடைக்கு போயிட்டு வா. தேவி சொல்றாங்க, இந்த லிஸ்ட புடி. என்ன பத்தா லிஸ்ட் ரொம்ப நீளமா இருக்கு, கண்ணியப்பன் கடைக்கு போய் நாட்டுக்கோழி 2 கிலோ வாங்கிட்டு வா. என்ன பத்தா சொல்ற, 2 கிலோவா? பத்தா அவ்வளவுலாம் சிக்கன் சாப்பிட்டா உனக்கு கொழுப்பு அதிகமாயிரும்ல, ஏற்கனவே உனக்கு ரொம்ப அதிகம்தான். தங்கப்பாண்டி சொல்றாரு, டே ஜீவா என்னடா கிண்டலா? அப்பத்தா சொன்னதை மாத்திரம் செய்யி. ஜீவா சொல்றாரு, எனக்கு தெரியும், இங்க உலக நியூஸ படிங்க. அன்னபூரணி சொல்றாங்க, டேய் ஜீவா ஒழுங்கா கேட்டுக்க, இளம் ஆட்டுக்கறியா 2 கிலோ வாங்கு, நாளை சந்திப்போம்.